ஹே guys, நான் போன செஷனில் வந்து ஃபார் லூப்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸசிவாக பார்த்தோம். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார் லூப்ஸ் ஃபஸ்ட் பேசிக் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தோம். இந்த செஷனில் வந்து நம்ம இப்போ பார்த்ததை பற்றி தியரியில் பார்த்தது நம்ம ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் லூப்னா வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் வந்து ஜென்ரலாக ஸ்ட்ரிங்ஸ் லிஸ்ட் டப்பிள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்து வந்து ஸ்ட்ரிங் வச்சு போடுறேன். அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். EXன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து hello people அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து EX வேரியபிளில் போட்டுக்கிறேன். இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு கேரக்டரா, அதாவது HELLO ஸ்பேஸ் POPLE அப்படின்னு சொல்லி நான் தனித்தனி இதாக வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபார் இதில் வந்து நம்ம என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு இட்ரேட்டிங் வேரியபிள் இது என்ன வேணால் கொடுக்கலாம். நான் வந்து கேர்னு வச்சுக்கிறேன். ஃபார் கேர் இன் எக்ஸ் கோலன் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். அது வந்து பிரிண்ட் கேர். இப்போ கேர்னு கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ தான் எடுக்கும். அந்த எக்ஸில் இருக்குது. இப்போ வந்து நான் பிரிண்ட் கேர் கொடுத்தேன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு கேரக்டர் பிரிண்ட் ஆகிட்டே போகும். இது ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ரெக்வயர்டு அவுட்புட் வந்துருச்சு. நமக்கு இது எப்பயுமே வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்பேஸும் வந்து ஒரு கேரக்டர் தான் கால்குலேட் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு கேரக்டர் வந்து நமக்கு வந்துருக்கு. எல்லாமே தனித்தனியாக நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம வந்து ஏதாச்சும் பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ரேஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரேஞ்சுனா என்ன சொல்லி நம்ம தியரியில் பார்த்தோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் நான் அதுக்கு வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். EXன்னு வச்சுக்கிறேன். அதில் வந்து வேல்யூ வேறு வேல்யூ போட்டுக்கிறேன். people ஆஃப் இந்தியா பீப்புள் ஆஃப் இந்தியாங்க ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துட்டு அதில் ஃபார் கேர் ரேஞ்ச். இப்போ இதோட ரேஞ்ச் வந்து ஒரு நம்பர் கொடுக்கணும். இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா ரேஞ்சோட வேல்யூ வந்து லென்த் ஆஃப் நம்ம வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகிறது வந்து EX. அப்போ லென்த் ஆஃப் EX. அப்போ நமக்கு வந்து இந்த லென்த் வந்து செட் ஆயிரும். இப்போ இந்த லென்த் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் கேர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல கேர் கொடுத்துட்டோம். இப்போ கேர்னு கொடுத்தனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவோட இண்டெக்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது கேரில் வந்து நம்ம இண்டெக்ஸ் தான் எடுத்துருக்கோம். அதாவது இண்டெக்ஸ் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதனால வந்து இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் லைன் போட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லுக் வரேன். ஃபார் கேர் இன் ரேஞ்ச் லென் ஆஃப் EX பிரிண்ட் என்ன கொடுக்கணும்னா நம்ம வந்து இந்த கேருங்கிறது வந்து இண்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து EX ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கேர் கொடுத்தோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து பீப்புள் ஆஃப் இந்தியா பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் கேஸில் வந்து 14 வேல்யூஸ் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு வந்து 14ங்கிற நம்பர் வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து 14 நம்பர் வரைக்கும் 14ங்கிறது வரைக்கும் இருக்குது. நம்மளோட ரேஞ்ச் வந்து 14. அதனால நமக்கு வந்து 14 வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு இந்த லாஸ்ட் கேஸில். இப்போ நமக்கு வந்து பீப்புள் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் இதில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த எண்டுங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்ப்போம். இந்த எண்டு நம்ம வந்து தியரியில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். அதாவது எண்டு கடைசியில் வந்து இந்த கமா யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போடுறப்ப நம்ம எண்டு யூஸ் பண்ணிடணும். இந்த எண்டு எதுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட்னு ஒரு ஜஸ்ட் ஜென்ரலாக பிரிண்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக வந்து நான் ஹலோன்னு பிரிண்ட் பண்ணுறேன். இதை பிரிண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஹலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்து நான் இப்போ எண்டு கொடுக்க போகிறேன். ஹலோ கமா எண்ட் ஈக்குவல் டு எனி வேல்யூஸ் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 ஸ்பேஸ் கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பேசஸ் இருக்கு. இந்த கேஸ் வந்து நமக்கு ஸ்பேஸ் இல்லை. இந்த கேஸ்ல இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை. ஆனால் இந்த கேஸ்ல வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்கு. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் அது கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேற ஒரு பிரிண்ட் கொடுப்போம். எண்ட் வித் ஸ்பேஸ் 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 அண்ட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ். இப்போ அதை பிரிண்ட் பண்ணோம். இப்போ தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். இப்போ நமக்கு வந்து ஹலோ அப்புறம் வந்து இந்த லைன்லேயே கண்டினியூ ஆயிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த எண்டோட வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஏன்னா வந்து நம்ம எண்ட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் வேற என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அதே லைன் தான் பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எண்டு கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணால் மட்டும் நமக்கு எல்லாமே வந்து அதே லைன்லேயே கண்டினியூ ஆகும் பார்க்கலாம். நம்ம ரேஞ்ச் குறிப்பாக இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் இந்தியா தனித்தனியாக பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நம்ம எண்டு கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆயிருக்கும். அதனால தான் இதுதான் வந்து இந்த எண்டோட ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த ஹலோ அப்படி இதை வச்சு எண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனை வந்து நமக்கு இதுலேயே கண்டினியூ பண்ண வைக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் பிரிண்ட் வேல்யூ கொடுத்தா கூட பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் கூட எனக்கு நெக்ஸ்ட் இதே லைனில் தான் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஹலோங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும் நமக்கு இதே லைனில் இருந்துருக்கு. இதுதான் வந்து இந்த எண்டு நம்ம எண்டு யூஸ் பண்ணுறதோட யூஸ். ஒரே லைன்லேயே நம்ம கண்டினியூ பண்ண வச்சுக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் நல்ல ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னா ஸ்பேஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஸ்பேஸே இல்லாமல் எனக்கு எல்லாமே ஒரே லைனில் கண்டினியூ ஆகும். நான் வேறு வேறு கேரக்டர்ஸை கூட ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணால் எனக்கு இதுக்கு நல்ல ஸ்பேஸே இல்லாமல் இருக்கு. வேறு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வச்சு எனக்கு கொடுத்துருக்கனால எனக்கு ஸ்பேஸே இல்லாமல் இருக்குது. நான் இப்போ வேர்ட்ஸ் இப்போ நான் வந்து வேர்ட்ஸ் எடுத்துக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை நான் வந்து HELLO அப்படி தனித்தனியாக எடுத்துருக்கேன்னா அப்போ நம்ம எண்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே அது ஒரே வேர்ட் அப்படின்னு ஆகும். அப்போ தான் நம்ம எண்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இது பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது ஒரே லைனில் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். EX is equal to example. இந்த EX is equal to example எடுத்துட்டு loop for char in X print. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கு பக்கத்தில் வந்து எண்ட் பண்ணி நான் என்ன வேல்யூஸ் வேணால் போடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் நடுவில் நமக்கு வந்து ஸ்பேஸ் ஃபார்ம் இருக்குது. இ ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் அது மாதிரி கடைசியில் ஒரு ஸ்பேஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ வந்து தனித்தனி இதில் பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து கடைசியில் வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் நான் பின்னாடி வந்து நமக்கு வந்து இது எண்ட் வேல்யூ வந்துடும். இப்போ இதில் நம்ம வந்து எந்த வேல்யூனா கொடுத்துக்கலாம். PQ RST ABC என்ன வேணா வேல்யூ வேணா கொடுக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாமெட்ரி மார்க் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கு நடுவில் நமக்கு வந்து எக்ஸாமெட்ரி மார்க் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் நடுவில் இதுக்கு தான் நம்ம வந்து எண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிக்கிறத பார்க்கலாம். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் கேர் இதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் வேரியபிள் கூட எடுத்துக்கலாம். EX equals Monday. நெக்ஸ்ட் இதே இதை வந்து நம்ம வேறு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி போட்டு பார்ப்போம். print ஃபர்ஸ்ட் எடுத்த கேரக்டர் அதுக்கப்புறம் எண்ட் வேல்யூ நம்ம எது வேணால் கொடுக்கலாம். இந்த கேஸில் வந்து நான் வந்து செமிகாலன் யூஸ் பண்ணுறேன். செமிகாலன் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு மண்டேங்கிற ஒவ்வொரு வேல்யூக்கு நடுவில் வந்து ஸ்பேசஸ் இருக்கும். நம்ம லாஸ்ட் இதில் அதாவது லாஸ்ட் லூப்லேயே வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணாலும் எண்ட் யூஸ் பண்ணனால நமக்கு எல்லாமே அந்த ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகிருக்கு பார்க்கலாம். ஏன்னா வந்து மண்டேவும் வந்து அதே லைனில் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அதே லைனில் தான் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிண்ட் லூப்பில் இருந்து அது வெளியாக பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இதே லைனில் நம்ம எண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஒரே லைன்லேயே தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து
ரேஞ்ச் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரேஞ்ச் வந்து வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இன்டிஜர்ஸ். ஜஸ்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 to 100 டர்ம்ஸ் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணேன். என்ன பண்ணலாம், ஃபார் I in range, என்ன ரேஞ்ச் வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து 100 கொடுக்குறேன். அது எனக்கு என்ன ஒன்றா 100 டர்ம்ஸ் பிரிண்ட் ஆகும். அந்த 100 டர்ம்ஸ் என்னென்னு பார்ப்போம். பிரிண்ட் ஐ. அப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எனக்கு 100 டர்ம்ஸ் பிரிண்ட் ஆகும். எனக்கு 100 டர்ம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. 99 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னு கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0வை இன்க்ளூட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து 1லேருந்து 99 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். நம்ம இதுவும் வந்து நம்ம ஸ்லைசிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நமக்கு வந்து இந்த லாஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 வேல்யூஸ் 100 டேர்ம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ரேஞ்ச் கொடுக்குறப்ப நம்ம 100 டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால வந்து நான் எனக்கு வந்து 0வோட இன்க்ளூட் பண்ணும்போது நமக்கு 100 டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம 100 நம்பர்ஸ் இல்லை. அப்போ நான் இப்போ 101ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 100 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து எப்பயுமே வந்து இந்த ரேஞ்சில் கொடுக்குற வேல்யூ வந்து அந்த வேல்யூக்கு முன்னாடி டேர்ம் வரைக்கும் தான் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் எடுப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல், நான் வந்து 1லேருந்து இல்லை 5 4 6 என்ன வேணாம், ஒரு ஸ்பெசிஃபிக் இன்டர்வல் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், அதுக்கு ஃபார் I in range நம்ம கமா யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். எனக்கு 3லேருந்து 45 வரைக்கும் வேணும் அப்படின்னா 3,45 அப்படின்னு சொல்லி நான் ரேஞ்சில் கொடுப்பேன். 3,45னா எனக்கு 3லேருந்து 45 வரைக்கும் இல்லை, 45க்கு முன்னாடி, அதாவது 3 to 44, 1 2 3 4, 3லேருந்து 44 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். எது வரைக்கும் பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு 44 வரைக்கும் பிரிண்ட் ஆகி போயிடலாம். ஏன்னா நான் வந்து இந்த ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு எப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். இது ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3ல ஸ்டார்ட் ஆகி எனக்கு 44 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபார் லூப்பில் டிக்ஷனரி வந்து எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இட்ரேட் பண்ணுறது, அதுக்கு நான் வந்து ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். டிக்ட் ஈக்குவல்ஸ் டிக்ஷனரி எப்பயுமே நம்ம வந்து கர்வ் பேசிஸ்குள்ளே தான் போடுவோம், அதாவது கர்லி பேசிஸ்குள்ளே தான் போடுவோம். நான் வந்து இதில் வந்து ஒரு கீ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்னு ஒரு கீ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுங்கிற கீயோட வேல்யூ வந்து 1, இன்டிஜர் 1. நெக்ஸ்ட் செகண்டுங்கிற கீழே வந்து நான் எடுத்துக்கிற வேல்யூ வந்து 2. நெக்ஸ்ட் தேர்டுங்கிற இதில் வந்து நான் 3 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் நான் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிற டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில் நான் வந்து ஒவ்வொரு கீயாக ஆக்சஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஃபார் இதில் என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம், கீன்னு வச்சுக்கிறேன். கீ இன் டிக்ட். ஃபார் கீ இன் டிக்ட் print key. Next line ல print dict of key. dict of key கொடுத்தேன்னா எனக்கு அந்த டிக்ட்ல இந்த கீழே இருக்க வேல்யூ கிடைக்கும். அப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் லைன்ல நமக்கு வந்து கீ கிடைக்கும், அந்த கீ வந்து பிரிண்ட் ஆகும். செகண்ட் லைன்ல வந்து அந்த கீழே இருக்க வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்டுங்கிற கீழே வந்து நமக்கு வந்து 1 நம்பர் இருக்கு, செகண்டுங்கிற கீழே வந்து 2ங்கிற நம்பர் இருக்கு, தேர்டுங்கிற கீழே வந்து 3ங்கிற நம்பர் இருக்கு. இதுதான் நம்ம வந்து டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரி வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, அதாவது ஜிப்புங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த ஜிப்புங்கிற ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தோம். ஃபஸ்ட்டு L1 நான் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் எனி வேல்யூ 5, 8, 32, 23, 18 இது எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் L2 ஓட வேல்யூ வந்து
6, 0, 45, 9 இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து தியரியில் பார்த்த மாதிரியே தான் இந்த ரெண்டு லிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி நான் வந்து அதில் எது ஹையர் வேல்யூ, அதாவது ஒரு இண்டெக்ஸில் 0ங்கிற இண்டெக்ஸில் ரெண்டு லிஸ்ட்டையுமே கம்பேர் பண்ணி அதில் எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் போட போகிறேன். அதுக்கு ஃபார் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கேஸில் வந்து ஜிப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜிப் யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ரெண்டு ஐட்டம்ஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா வந்து இப்போ ரெண்டு லிஸ்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம்னா லிஸ்ட் ஒன்னுக்கு ஒரு ஐட்டம்ஸ், லிஸ்ட் டூக்கு ஒரு ஐட்டம்ஸ். அதுக்கு நான் வந்து ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஐட்டம்ஸ் 2. அது ரெண்டு வேரியபிள் எடுத்துட்டு இட்ரேட்டிங் வேரியபிள்ஸ் இன் li1 li2. அது li1 li2 வந்து நம்ம எப்படி போடுவோம்னா ஜிப்குள்ளே போடுவோம். ஜிப்குள்ளே போட்டால் தான் நமக்கு வந்து ரெண்டையுமே கம்பேர் பண்ணி இட்ரேட் பண்ண முடியும், இட்ரபிள் வேல்யூஸ். அப்போ வந்து l1 l2 இந்த வேல்யூ ரெண்டு லிஸ்ட்டையும் நான் என்டர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு இண்டெக்ஸாக செக் பண்ணும்போது எனக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணால் இஃப் items 1 is greater than items 2. இப்போ வந்து items 1 வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதான் பிரிண்ட் ஆகும், print items 1. நெக்ஸ்ட்டு எல்ஸ் இல்லை எல்எஃப் கொடுத்துக்கலாம். நம்ம இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். items 2 வந்து கிரேட்டர் தேன் items 1 இருந்தால் நமக்கு வந்து print items 2. அப்போ வந்து நமக்கு items 2 பிரிண்ட் ஆகும். இப்போ நம்மளோட இது இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணோம்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து இப்போ இது வந்து இந்த 3ங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராம் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ 6, 8, 4, 45, 18 இதை மட்டும் பாரு. இப்போ 5, 6 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் 6 தான் கிரேட்டர், ஸோ 6 பிரிண்ட் ஆயிருக்கு. 8, 0 அப்போ 8 தான் கிரேட்டர், 8 பிரிண்ட் ஆயிருக்கு. 23, 45 45 இஸ் கிரேட்டர், ஸோ 45 பிரிண்ட் ஆயிருக்கு. 8, 9 18, 9 இது ரெண்டில் வந்து 18 தான் கிரேட்டர், ஸோ 18 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஜிப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு லிஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லிஸ்ட் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து நமக்கு ரெண்டு இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க ஐட்டம்ஸையும் கம்பேர் பண்ணி நமக்கு வந்து வேல்யூ கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எல்ஸ், அதாவது ஃபார் எல்ஸ். ஃபார் லூப்பில் எப்படி வந்து எல்ஸ் யூஸ் பண்ணுறது. அதுக்கு நான் வந்து ஒரு டப்பில் எடுத்துக்கிறேன், எக்ஸ் டப். இந்த எக்ஸாம்பிள் டப்பில் வந்து நான் ஒரு வேல்யூ போடலாம். அதுக்கு என்ன வேல்யூ போடுறேன்னா 1, 2, 3 1, 2, 3ன்னு ஒரு டப்பில் எடுத்துக்கிறேன். இந்த டப்பில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன் ஃபார் ஐ இன் எக்ஸ் டப். எக்ஸ் டப்பில் ஐ எடுத்துட்டேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் சிம்பிளாக பிரிண்ட் ஐ. இப்போ ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். அப்போ இந்த லூப் முடிச்சுன்னா வந்து எனக்கு எல்ஸ் கொடுக்குறேன். எல்ஸில் என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் 0, எனக்கு 0 பிரிண்ட் ஆகும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இதை நான் பார்க்கலாம் 1, 2, 3, 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐயில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக வரும் 1, 2, 3. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 1 வரும், 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபார் லூப் சென்னை ஃபார் லூப். இப்போ ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆனதுனால நமக்கு வந்து எல்ஸில் வந்து இருக்க வேல்யூ வந்துருக்கு. இந்த ஃபார் லூப் வந்து கம்ப்ளீட் ஆகாட்டி பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நமக்கு வந்து எல்ஸ் பிரிண்ட் ஆகாது, பிரேக் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃபார் ஐ இன் எக்ஸ் டப் இஃப் ஐ லெஸ் தேன் 3. ஐ லெஸ் தேன் 3 இருந்தால் மட்டும் நான் பிரிண்ட் ஐ கொடுக்குறேன். ஒருவேளை ஐ கிரேட்டர் தேன் 3, அதாவது ஐ ஈக்குவல் டு 3 ஆர் கிரேட்டர் தேன் 3 இருந்துச்சுன்னா நான் எல்ஸ் கொடுத்து பிரேக் பண்ணிடுறேன். இப்போ பிரேக் பண்ணிடுறதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த ஃபார் லூப்பே பிரேக் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நான் எல்ஸ் கொடுத்து பார்க்குறேன். அதே மாதிரி பிரிண்ட் 0 கொடுக்குறேன். இப்போ 0 பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ ஏன் 1 2லேயே முடிஞ்சு கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த த்ரீங்கிற வேல்யூ வர்றப்போ வந்து நமக்கு எல்ஸ்க்கு போயிடும். அப்போ எல்ஸ்க்கு போச்சுன்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி பிரேக் ஆகிடும். இது வந்து லெஸ் தேன் 3 இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே போகும். இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே போய் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து கிரேட்டர் அதாவது ஈக்குவல் டு 3, நமக்கு தேர்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3. அதனால வந்து நமக்கு எல்ஸுக்கு போய் நமக்கு லூப் பிரேக் ஆயிடும். லூப் பிரேக் ஆனதுனால நமக்கு இந்த ஃபார் எல்ஸ் ஹோல் லூப்பே பிரேக் ஆகி நமக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகி நமக்கு வந்து இந்த லூப்பே எண்ட் ஆயிடுச்சு. இதான் வந்து நம்ம வந்து எல்ஸ் யூஸ் பண்ணுறது. எல்ஸ் வந்து நமக்கு பிரேக் ஆகாட்டி மட்டும் தான் நமக்கு வந்து எல்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செஷனில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போடலாம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.